மனோஜ், இதை விட நல்ல சமைக்கிற பொண்டாட்டி உனக்கு அமைவாடா? அதுக்கு முதல்ல இருக்கிற பொண்டாட்டியை கட் பண்ணி விடணுமே. இன்னும் டைவர்ஸே கிடைக்கல உனக்கு. இந்த தடவை ஈஸியாக கிடைச்சிடும். அதுதான் நானும் என் ஃப்ரெண்டு சந்தோஷம் ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். என்னடா பிளானு? டிவோர்ஸ்க்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் சொல்லணும்ல, அதான் ரோகிணிக்கு இன்னொருத்தனோட கடத்த தொடர்பு இருக்குன்னு சொல்ல போறேன். நடா சொல்றேன், நீ ஏன் செகண்ட் தான், இதுக்கப்புறம் ஒருத்தருக்கானா? அப்படிலாம் இல்ல, ஆனா அப்படி இருக்கிறதா நம்ப வைக்க போறோம். நீ சொல்ல போறீங்களா? அவ சொன்ன பொய்ய விடவா நாங்க போய் சொல்ல போறோம்? மனோஜ், நீ சொன்னா கோர்ட்ல நம்புவாங்களா? அதான் எவிடன்ஸ் ரெடி பண்றேன். யார் கூட தொடர்பு இருக்குன்னு சொல்ல போற? என் ஃப்ரெண்டு சந்தோஷ் கூட தான். இந்த ஆள் கூடயா? ஆமா, அவர் கூட கனெக்ஷன் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு தான் அவரு ரோகிணியை போய் பார்க்ல மீட் பண்ணி பேசினார். அவ யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கா. சந்தோஷ் கிட்ட திரும்ப பேசுவா. அப்போ அந்த வீடியோ எடுத்து எவிடன்ஸா ரெடி பண்ணிடுவேன். ஏண்டா கட்டின பொண்டாட்டியை பத்தி இப்படி நீயே தப்பா கிரியேட் பண்றிய? அசிங்கமா இல்லடா உனக்கு? ஏய், இதுல என்ன இருக்கு? அவளை இப்படிதான் அசிங்கப்படுத்தணும். மனோஜ், நீ புத்திசாலித்தனமா தான் யோசிச்சிருக்க. உன்னாலதான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். ஒரு நல்ல விஷயம்னு பாராட்டுறியா நீ? ரோகிணி இவங்களோட வாழ்ந்திருக்காருல்ல, அவளா போய் சொல்றான்னு நீங்களும் சொல்லுவீங்களா? ஒரு பொண்ணோட பேரை இப்படி கெடுக்கிறது ரொம்ப தப்பு. அதெல்லாம் ஒரு தப்பு இல்லைங்க. அவ விஷயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. மனோஜ், நீ இத பண்ணுடா. நான் உனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அம்மா, நீங்க அவனை தேவையில்லாம ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்கம்மா. ஏய், பார்லர் அம்மா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அது கிரிமினலா ஏதாவது யோசிக்கண்டா? உனக்கே ரிவீட் அடிச்சுண்டா இதெல்லாம் பண்ணாத. டேய், உனக்கு என்னடா தெரியும்? இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். பாரு, சந்தோஷ் ப்ரோ தான் கால் பண்றாரு. அவரா கால் பண்ணி பேசியிருப்பா. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, நான் சொல்ற ஏரியாவுக்கு உடனே வந்து இங்க நான் ஒரு பெரிய ஆபத்துல இருக்கேன். என்ன உடனே வந்து காப்பாத்து. என்னாச்சு ப்ரோ? நீங்க எங்க இருக்கீங்க? என்னால இப்ப எதுவும் பேச முடியாது ப்ரோ. நான் உனக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். நீ உடனே வந்து என்ன காப்பாத்து ப்ரோ. போயிடும் போல இருக்கு. ப்ரோ ப்ரோ ப்ரோ, என்னம்மா இப்படி சொல்றாரு? கண்டிப்பா பார்லர் அம்மா தான் ஏதாவது வேலையை பார்த்துருக்கோம். ஐயோ, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் இவருக்கு ஏதாவது ஆயிட போதுமா? இதுக்கு தானே இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான வேலையெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறது. நான் உடனே இப்ப அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறேமா? ஏ முத்து, ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நீ அவங்க கூட போயிட்டு வா. சரி போறாங்க. என் மேல ஏதோ தப்புலப்பா. மனசு ஓகே வந்து கேட்டுட்டு தான் பண்ணேன். என்னடா என்ன அடிக்க போறியா? முன்னாடி எதுக்குடா சாப்பிட்டலாம்? முதல்ல அந்த ஆளுக்கு என்னாச்சுன்னு பாரு. வரிக்கூற மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. போயிட்டு சொன்னல ப்ரோ, உன் பொண்டாட்டி லவ் பண்ண மாதிரி நினைக்கிறேன்னு சொன்னல. அவன் உடனே என் பொண்டாட்டி இல்ல, அசிங்கப்படுத்தாத. ஏண்டா அவனை நடிக்க சொன்னது உனக்கு அசிங்கமா தெரியல, இது அசிங்கமா தெரியுதா?